நாங்கள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆமென். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆபிரகாமை குறித்து பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார், இந்திய தேவ செய்தியின் தலையங்கம் நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தாலும் அதை நம்பிக்கையோடு விசுவாசி. நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தால் வேணும்னால் இன்றைக்கு இந்த உலகம் பயங்கரமாக நேற்றைய நாளில் இருந்து நீங்கள் பார்த்தீர்கள், நியூஸ்ல பார்த்தீர்கள் என்றால் இந்த ஐரோப்பா தத்தளித்து அங்கே எவ்வளவோ போராட்டமான சூழ்நிலைகளுக்கு இருக்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் எத்தனையோ காரியங்களிலே போராடுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்புவதற்கு ஏதுவில்லாமல் இருந்தாலும் நீ நம்பிக்கையோட விசுவாசி. என்றால் நாங்கள் விசுவாசிக்கிற யார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதுதான் என்னுடைய தலையங்கம். நாங்கள் போக முன்பதாக திருச்சபை மக்களுக்கு ஒரு கருத்தை, இந்த கொரோனா ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது. உண்மையிலே தெரியும், நாங்கள் தேவன் எங்களிடத்திலே விரும்புகிறத ரட்சித்த நாளிலே இருந்து யோவான் 15 எடுக்க தேவையில்லை, நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னையும் என் வார்த்தை உங்களிலே நிலைத்திருந்தால் நீங்கள் அநேக கனிகளை கொடுப்பீர்கள் என்று. இன்றைக்கு சில ஆட்களோடு அடித்து கலைக்கும் பொழுது கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், ஒரு வியாதி வந்தால் நாங்கள் ஏதோ சூழ்நிலையிலே போய் பார்க்காமல் விட்டால் உடனே அது ஒரு குறியாக கொண்டு வருவார்கள். எங்களை வந்து பார்க்கவில்லை, எங்களை விசாரிக்கவில்லை, இவர்கள் எங்களை கண்டறியவில்லை என்று. சில மரண காரியங்களில் இப்படிப்பட்ட உங்களோட காதலுக்கு வந்திருக்கிறார், என்ற காதலுக்கு வந்தது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் அடுத்து கேட்டு பாருங்கள், அதே ஆக்கள் ஐயோ இங்கே வந்து விடாதீர்கள் ஒன்று எங்களை குறித்தவர்கள் பயம் இருக்கும், இல்லை அவர்களுக்கு ஒரு காரியம் இருக்கு. இந்த கொரோனா ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது, நாங்கள் என்னதான் இழப்புகள் அழிவுகள் வந்தாலும் நாங்கள் சார்ந்து கொள்ள வேண்டிய கர்த்தர் தான். அதுக்காக உறவு வைத்திருக்கிறது பிள்ளைங்க, நான் அப்படி சொல்லி இல்லை. ஆனால் ஒருத்தர்களை வந்து பார்க்க இல்லை, அதை விசாரிக்கிறது நடக்க இல்லைன்னா அதை நாங்கள் தீவிரமாக பிள்ளையான கருத்துக்குள்ளே போக தேவையில்லை என்று எங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். அது யார் என்று சொன்னால் தேவனாய கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு இருக்கிறார். எங்களை விசாரிப்பதற்கு இந்த கொரோனா இந்த செய்தியை இந்த உலகத்துக்கும் சரி கிறிஸ்தவர்களுக்கும் சரி சொல்லி இருக்கிறது. அதனாலே நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற காரியம், அங்கே இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர்கள் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர்கள் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், முதலாவது ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவர் விசுவாசித்தார் என்று பார்க்கிறோம். அங்கே இதே எபிரேய ஆட்கள் எழுதுகிறார், விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. அப்ப விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் என்றால் முதலாவது ஒரு காரியத்தை தேவனங்களுக்கு சொல்லி இருந்தால் அது காண முடியாவிட்டாலும் அதை நாங்கள் நம்ப வேண்டும். அதுதான் விசுவாசம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்களை நாங்கள் நம்ப வேண்டும். ஆனால் தெளிவா இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு தேவன் சொல்றது என்று சொல்லி இந்த உலகத்திலே இருந்து வர செய்திகளை நீங்கள் நம்பி விடாதீர்கள். ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் இந்த யூடியூப்களுக்குள்ளே போய் பார்த்தீர்கள் என்றால் இந்த கொரோனாவை குறித்து எத்தனையோ விளக்கங்கள் தேவ ஊழியக்காரர்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் கொடுக்கிற விளக்கத்துக்கு நீங்கள் வேதத்தை திறந்து பார்த்தீர்கள் என்றால் வேதத்தில் எங்கே விளக்கம் இல்லை, விளக்கம் இல்லை. அப்ப இந்த செய்திகளை நாங்கள் கேட்டோம் என்றால் இன்னைக்கு நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஆடி போய் விடுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது எபிரேயர்களின் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவன் உறுதியும் காணப்படாதவனை நிச்சயமா இருக்கிறது. அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு காரியத்தை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டுமா இருந்தால் வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அது விளக்கம் தேவை. இல்லை இப்ப நான் செய்கிற செய்தி கூட வார்த்தை இல்லாத ஒரு விசுவாசத்தை சொல்லுவதா இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முக்கியத்துவம் இல்லை. ஆனால் வசனம் இதிலே வருமா இருந்தால் கட்டாயமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வசனம் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. அதனாலே அங்கே முதலாவதாக நாங்கள் பார்க்கிறோம் ஆபிரகாமை குறித்து. இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், இன்றைக்கு இந்த உலகத்தில் ஒரு போதனை இருக்கிறது. ஏன் பழைய ஏற்பாட்டை எடுத்து புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற நாங்கள் போதிக்க வேண்டும் என்று. இப்படிப்பட்ட போதனை நீங்கள் கண்டுபிடவில்லையா? ஏன் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற போதனைகளை எடுத்து புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் போதிக்க வேண்டும்? புதிய ஏற்பாட்டிலே எங்களுக்கு 4 சுவிசேஷம் இருக்கிறது தானே, அதனாலே இயேசு கிறிஸ்து பேசி இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இயேசு பேசின 4 சுவிசேஷத்தை பார்த்து எடுத்து காட்டு எத்தனை வசனங்கள் நேரம் காணாது. 4 சுவிசேஷத்தில் பார்த்தீர்கள் என்றால் இயேசு ஆபிரகாமை தொட்டிருக்கிறார், இயேசு மோசேயை தொட்டிருக்கிறார். இப்படி பழைய ஏற்பாட்டிலே இயேசு எடுத்து போதித்தது. நீங்கள் மனப்பிரசங்கம் என்று சொல்லி இன்றைக்கு இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட காரியம் எத்தனையோ புறஜாதி
விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வார். அதிலே மகாத்மா காந்தி ஒருவராக இருக்கிறார். அந்த மனப்பிரசங்கம் எங்கே இருந்து இயேசு எடுத்தாருன்னா உபாகமத்துக்கு எழுதின புத்தகத்திலே இருந்தால் இயேசு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு சொல்றேன் என்று மத்திய 5ஆம் அதிகாரத்திலே இருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க பாதிச்சீங்களா அங்கே முழுவதும் உபாகம புத்தகத்திலிருந்து சொல்ல உபாகம புத்தகத்திலே இருந்துதான் இயேசு அதை எடுத்து சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் நான் சொல்றேன்னா பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டை நாங்கள் பிரித்து பார்க்க முடியாது. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் தேவன் எழுதி கொடுத்து அதில் நீங்கள் வடிவாக கொள்ள வேண்டும். இந்த வேதத்தை நாங்கள் அதிகமாக நேசிக்க வேண்டும். இந்த வேதத்தை அதிகமாக நாங்கள் கவனமாக கையாள வேண்டும். ஏனென்றால் இந்த வேதத்திலே எத்தனையோ தவறான புத்தகங்கள் வந்தது உங்களுக்கு தெரியும். தள்ளுபடி ஆகங்கள் என்று சொல்வார்கள் வேதத்திலே. அப்படி தவறான காரியங்கள் வந்த பொழுதும் எங்களுடைய தமிழிலே சொன்னால் வடிகட்டி எடுத்து கொடுக்கப்பட்ட புத்தகம் அது பைபிள் மட்டும்தான். அதை தவிர இந்த உலகத்தில் நீங்கள் எந்த புத்தகத்தையும் பார்க்க முடியாது. பைபிளுக்குரிய விளக்க உரை அது வேறு. ஆனால் பைபிள் மட்டும்தான் இந்த உலகத்திலே வடிகட்டி எடுத்து கொடுக்கப்பட்ட புத்தகம். இந்த பைபிளை நாங்கள் தெளிவாக வாசித்து இதில் சொல்லப்பட்ட வசனங்களை எங்கள் வாழ்க்கையிலே விசுவாசித்தால் இந்த உலகத்திலே என்னதான் நடந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய விசுவாசத்திலே நாங்கள் தளர்ந்து போக மாட்டோம். அதுக்கு இன்றைக்கு அநேகருடைய இந்த சூழ்நிலைகளிலே அநேகர் சோர்ந்து போகிறதுக்கும் அநேகர் அங்கே சோர்வாக இருக்கிறது அல்லது ஏதோ ஒரு பின்மாற்றமாக போகிறதுக்கு காரணம் இந்த வார்த்தையிலே எங்களுடைய வாழ்க்கை கட்டப்படாதது. அதைத்தான் அங்கே இயேசுக்கு சொன்னார், கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு என்று தேவனுடைய வார்த்தையிலே கட்டப்பட்டது. நாங்கள் நேரம் போய் கொண்டிருக்கிறபடியாக பார்ப்போம். அங்கே ஏசாயாவுக்கு எழுதின புத்தகம் 36ஆம் அதிகாரத்தை முதலாவது எடுத்துக்கொள்வோம். 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இலக்கியாவின் குமாரனாய எலியாக்கிம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் 3-5 வரைக்கும் வாசிக்கும். செப்னாயின் சம்பிரதாயும் ஆசாப்பின் குமாரனாய் யோவாக்கெனும் கணக்கனும் அவனத்துக்கு புறப்பட்டு போனார்கள். ரப்சாக்கி அவர்களை நோக்கி, அசிரிய ராஜாவுடைய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்புகிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனையும் வல்லமை உண்டென்று சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சு அன்று வேறல்ல. நீ என்ன விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? முதலாவதாக அங்கே எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே ஒரு போராட்டமான சூழ்நிலை வருகிறது. அசீரியா ராஜா ஒரு செய்தி அனுப்புகிறார். சரிதான் கேட்கிறான் 5ஆம் வசனத்திலே, யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனையும் வல்லமை உண்டென்று சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேற்றி அன்றி வேறல்ல. நீ என்ன விரோதிக்கும் படிக்கு. 7ஆம் வசனத்திற்கு வாசிங்கோ. நீ என்னிடத்தில் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயே ஆகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமை நோக்கி இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. இப்பொழுது பாருங்கள், அவர் இப்படித்தான் சத்துரு என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களே என்னுடைய விசுவாசத்தை விளக்க பண்றது கொண்டு வருகிற கருத்து. அவர் இப்பொழுது பாருங்கள் வெளியில இருந்து செய்து கொண்டு வரவில்லை. சனகரிப்பான் சொல்ற அசீரியா ராஜாவுடைய போர் சேவைகள் வெளியில இருந்து செய்து கொண்டிருந்தவில்லை. எங்கே இருந்து 7ஆம் வசனத்தை திரும்ப வாசிப்போ நீங்க சொல்லுங்க. நீ என்னிடத்தில் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமை நோக்கி இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. இப்பொழுது பாருங்கள், அவர் எங்களுடைய விசுவாசத்தை குலைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ராஜாக்களுடைய காலத்தில் ஆகாப் ராஜாவுடைய காலத்திலிருந்து சில ராஜாக்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா விக்கிரத்தோப்போட எருசலேமுக்குள்ள கொண்டு வந்தவங்களுக்கு யூதா கோத்திரத்துல எருசலேம் இருக்கு. அப்படி கொண்டு வந்த பொழுது இந்த எசேக்கியா ராஜா அந்த அவர்கள் கொண்டு வந்த விக்கிரகத்தோப்பு இது எல்லாவற்றையும் அகற்றி விட்டார். இப்பொழுது இது யார் அடைந்திருக்கிறார்? அசீரியா ராஜா அடைந்திருக்கிறார். அப்ப அசீரியா ராஜா அடைந்து முதல் அங்கே கேட்கிறார், நீங்கள் 6 பேர் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். அந்த உடனே நீங்க பைபிளை தெளிவாக வாசித்தீங்கன்னா விளக்கம் இருக்கு. எல்லாமே நான் காட்ட நேரம் காணாது. அதற்கு 7ஆம் வசனத்தில் அவர் கொண்டு வருகிறார். அங்கே நீ என்னிடத்தில் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாக. யாருக்கு சொல்றார்? அந்த அசீரியா பட தளபதிகளும் எசேக்கியா ராஜாவுடைய தளபதிகள் தான் முடியாது நடக்கிறது 3-5 வரைக்கும். அந்த அவங்களை சொல்றார், நீ இப்படி சொல்லுவாயா இருந்தால் உன்னுடைய ராஜாவாகிய எசேக்கியா என்ன செய்து விட்டால் மேடைகளை விக்கிரத்தோப்போடு எல்லாவற்றையும் அழித்து விட்டார். ஆனால் தேவனை வணங்க சொல்றார், நீங்க இதை நம்புறாய். அடுத்த 11ஆம் வசனத்திலிருந்து 12 வாசிங்க. அப்பொழுது எலியாக்கிமும் செப்னாவும் யோவாவும் ரப்சாக்கியை பார்த்து, உம்முடைய அடியாருடைய சீரிய பாஷையில் பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்திருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையில் பேச வேண்டாம் என்றார்கள்.
அதற்கு ரப்சாக்கே, உங்களோடு கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற புருஷன் அண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவர் அண்டைக்கும் உன்னண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச அனுப்பினார் என்று சொல்லி. இப்ப அடுத்ததா பாருங்கள். ஏனென்றா சத்துருடைய தந்திரம் இதுதான். எங்களை இருதயத்தை கலங்க பண்ணிட்டாருன்னா பிறகு நாங்கள் தேவன் மேல விசுவாசம் வைக்க முடியாது. முதலாவது எசேக்கியா விக்கிரக தோப்புல அகற்றிட்டார், தேவனை நம்ப சொல்றாரு. எசேக்கியாவுக்கு விரோதமா ஒரு கருத்தை கொண்டு வந்தார். இப்பொழுது இந்த அசீரியா படத்தலைவர்களுக்கு எசேக்கியா படத்தலைவர் புரியான் இல்லை. அவன் என்ன செய்கிறான்னா அசீரியாக்காரன், இதுதான் சத்துருடைய தந்திரம். இதை நாங்கள் இனங்கண்டு பிடிச்சிட்டோம்னா எங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த பாசையில வந்துட்டு பேசிக்கொண்டிருக்கிறான் வாசிக்க, எந்த பாசையில பேசிக்கொண்டிருக்கிறான்? அசீரியா சனகரிப்பான் அந்த படத்தளபதிகள் யூத பாசையில. அப்ப பின்னால இந்த எசேக்கியா ராஜாவுடைய தளபதிகளுக்கு பின்னால நிற்கிறது யார்? யூதன். அவர்கள் எசேக்கியாவுடைய படைகள் நிக்குது, அங்காலே அசீரியாவுடைய படைகள் நிக்குது. இங்கே வந்து அசீரியா ராஜாவுடைய தளபதிகளும் எசேக்கியா ராஜாவுடைய தளபதிகளும் யூத பாசையிலே எல்லாத்தையும் கொண்டு வரோம். என்ன இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனங்கள் மற்றது அந்த எல்லாத்தையும் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். வேற தேசங்களை பிடித்து, அது மட்டுமல்ல சமாரியாவை எல்லாம் பிடித்து எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு வந்து அந்த காரியங்களை இப்படி இவங்களுக்கு பேசுறாங்க. அப்ப இந்த தளபதிகள் சொல்றாங்க, எங்களுக்கு அசீரியா பாசை தெரியும், நீ எங்களுக்கு அசீரியா பாசோட வேண்டாம். அவங்க யூதர்கள் விளங்கக்கூடிய பாசையை தான் அவங்க பேசுறாங்க. யார்? அசீரியா ராஜாவோட தளபதிகள். இப்ப இதிலே கொண்டு விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு சத்துரு ஒரு காரியத்தை தேடி திரிகிறான். பேதுரு எழுதியிருக்கு, அங்கே அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவர்களை விழுங்கலாம் கொண்டுதான் திரிகிறான். எல்லாரையும் விழுங்கலாம் தெரியும். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையெல்லாம் தொட முடியாது. அவன் எவர்களை விழுங்கலாம் ஆரவர்களா இருப்பார் சொல்லுங்க. இடம் கொடுக்கிறவளா விழுங்கி விடுவான். அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், அங்கே அவங்க வந்து நின்று யூத பாசையில பேசி இந்த தளபதிகள் மேற்கொள்ள முடியாதபடி தளபதிகளோடு யுத்தம் செய்ய வேண்டியவர்களை அவங்க இருதயத்தை நோக்கடிக்கிறாங்க. என்ற தங்களுடைய பதம் மேல பார்த்தீங்கன்னா 2000 குதிரைகளை தர்றேன், அது ஏற்றக்கூடிய குதிரை வீரர் இருந்தா கொண்டு வா அப்படின்னு சொல்லி இந்த 36 அதிகாரத்துக்குள்ள இருக்குது. அப்படியெல்லாம் சொல்லி இந்த கர்த்தருடைய ஜனங்களோடு எசேக்கியா ராஜாவோட தளபதிகளோடு யுத்தம் செய்ய வேண்டியவர்களை அவங்க யூத பாசையில பேசி அசீரியா ராஜாவோட பட தளபதி என்ன செய்யறாங்கன்னா இவங்களுடைய இருதயத்தை கரைய பண்றாங்க, இருதயத்தை கலங்கடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு 15ஆம் வசனத்திற்கு வாசி. கர்த்தர் நம்மை நிச்சயமாக தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதீர்கள் என்று ராஜா சொல்லுகிறார். அப்ப அடுத்ததா பாருங்கள். முதலாவது அவன் கொண்டு வந்த காரியம் எசேக்கியா விக்கிரகத்தோப்பை நீக்கினான். இரண்டாவது அவன் யூத பாசையிலிருந்து அந்த மக்களுடைய யுத்தத்துக்கு போய் நிற்கிற மக்களுடைய இருதயத்தை கரையடிக்கிறார். இப்பொழுது நேரடியாக அவன் கருத்தை சொல்லுவதை தேவனை நம்பாது. ஏன்னா அது யார் அதை சொல்லுவாருன்னு சொல்லி இருக்கு? உங்களை தேவனை நம்ப சொல்லி யார் சொல்லுவாருன்னு சொல்லி இருக்கு? எசேக்கியா ராஜா. அப்ப தலைவனுக்கு விரோதமாக நேரடியாக குற்றச்சாட்டு கொண்டு நாட்டிப்பார். அப்ப ஏன்னா அந்த விசுவாசத்தை கலைக்கிறதற்காக அவன் சொல்றான், கர்த்தர் நம்மை நிச்சயமாக தப்புவிப்பார், இந்த நேரம் அசீரியாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களுக்கு கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள். அப்ப அசீரியா ராஜா எல்லாவற்றையும் வடிவ அடைந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஒரு யுத்த இடத்துக்கு போகும் பொழுது அந்த முதலாவது என்ன செய்வார்கள் நீங்க நினைக்கிறீங்க? இன்னொரு எதிரியை விழுத்தவருமா இருந்தால் என்ன செய்வார்கள்? சார் நீங்க விளங்க கொடுக்கக்கூடிய முறையில் நான் சொல்றேன், என்ன பிள்ளையா விளங்கிடக்கூடாது. நான் வந்து பின்னாடி வந்தேன். எங்களுடைய நாட்டில் ஒரு பெரிய யுத்தம் நடந்தது, 30 வருடங்களாக யுத்தம் நடந்தது. சில பெரிய கேம்புகளை இயக்கம் அடிக்க வேண்டும் என்ற கருத்துகள் இருக்கு. ஆனால் அது ஒரு நாள்ல போய் அடிச்சு எடுத்தது இல்லை. அது சில வேளையில் 3 மாதம் 4 மாதம் ஒரு குரூப் போய் அங்கே இருந்து அந்த அவங்களுடைய அசைவுகள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதில் இரவிலே சொல்லவே முடியாத சில இடங்களுக்குள்ளேயே அவர் பகலிலே, ஏன்னா பகலிலே ராணுவம் வெளியிறங்க வெளிச்சமா தெரியுமன்றதால பகலிலே ஒழித்து விட்டு இரவிலே வெளியிலே வந்து இவர்கள் எந்த நேரம் கூட்டி மாறுறார்கள், எந்த நேரம் என்ன செய்கிறார்கள், இவர்களுக்கு என்னென்னலாம் வருங்கள் எல்லா இதையும் கணிப்பாக சொல்ல ரக்கி எடுக்கிறார்கள். எல்லாவற்றையும் எடுத்து அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல கொடுக்க அதெல்லாவற்றையும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவர்கள் யுத்தத்துக்கு தயார்படுவார்கள். இப்பொழுது இந்த அசீரியா ராஜா நீங்க கவனித்து பாருங்கள், எந்த அளவுக்கு எசேக்கியா ராஜாவை குறித்தும் பட்டணத்தை குறித்தும் யூதா கோத்திரத்தை அந்த கோத்திரங்கள் அந்த
இசைக்கு ஆளுற இடத்தை குறித்தும் அவன் எவ்வளவு காரியங்கள் அறிந்து வைத்திருக்கிறான்னு பாருங்கள். அவர்களுடைய படை தளபதிகள் சொல்றாங்க, இசைக்கியா சொல்லுவார், நீங்கள் தேவனை நம்புங்கள், தேவன் உங்களை விட மாட்டார், தேவன் உங்களை காப்பாற்றுவார். அதுக்கு இடம் கொடாதீங்க. இசைக்கியாவை குறித்து அங்கே முதலாவது நாங்கள் பார்க்கிறோம், அசீரிய ராஜா எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவ்வளவுக்கு அவன் இந்த தேசத்தை குறித்தும் தேசத்து மக்களை குறித்தும் இந்த தேசத்து தலைவனை குறித்தும் அவன் நல்ல செய்தி எடுத்து வைத்திருக்கிறான். ஆனால் இந்த இடத்திலே இதே போலதான் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை குலைக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவன் எங்களுடைய திருத்துவ தேவன் சர்வ வல்லமையுள்ளவராக இருந்தால் பிசாசானவனுக்கு வல்லமை உண்டு. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குதுன்னா, பிசாசுடைய வல்லமை பிசாசு எப்ப பயன்படுத்துவான் சொல்லுங்க வாங்க. தேவன் எப்போ உங்களை பயன்படுத்தலாம், ஏன்னா அவர் எங்களோட உள்ளிந்திரியங்களை பார்க்கிறார். ஆனா பிசாசு எப்போ பயன்படுத்தா, எங்களோட வாயில இருந்து ஒரு வார்த்தையை விட்டுட்டோம்டா, அதுல இருந்து எங்களை அவர் ஆளத்துவோம். இப்போ உதாரணத்துக்கு நாங்க போறோம், கொரோனா செக் பண்ண போறோம், நடைமுறையில் இருக்க சொல்றோம். அப்போ எங்களை பார்த்துட்டு அந்த செக் பண்ண முடிய சொல்றோம், நீங்க ஒரு 14 நாள் தனியா இருந்தா நல்லது. இது ஒரு ஆலோசனை, இது கட்டளை அறியாமல் இருக்கணும். உடனே எங்களுக்கு என்ன நடக்குது, ஐயோ கொரோனா வந்துட்டு ஒரு நேரம் கிட்ட வராது, ஒரு நேரம் தொட வராது. ஆனா இதே ஆத்மா பிடிப்பான்னு சொல்லுங்க. இன்னைக்கு இப்படித்தான் எங்களுடைய விசுவாசம் சிதறடிக்கப்பட்டு போயிருக்கிறது. அவர்கள் என்ன சொன்னார்கள், எங்களை செக் பண்ணி, இது உங்களுக்கு ஒரு ஆலோசனை. அப்ப ஆலோசனைக்கு சுகாதார முறைக்கு நான் விரோதமாக கதைக்கேன், அந்த ஆலோசனைக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்டவர். ஐயோ வந்துட்டு வந்தானா புலிகிறது தெரிந்தால் உங்களுக்கு அதுபோல வந்துதான் ஆகும். ஆனபடியா என்ன சொல்றேன்னா, எங்களுடைய வாயில இருந்து இன்றைக்கு நீங்க பாருங்கள் ஒரு காரியத்தை, இன்றைக்கு தேவனை அறிகிற அறிவை காட்டிலும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் நீங்க யூடியூப்ல போய் பார்க்கலாம். இரகசியவர்கள் சிவப்பு கிடாரி இப்படி எல்லாம் யூடியூப்ல போட்டு பார்க்கலாம் நீங்க. ஆனால் தேவனை அறிகிற அறிவை விட பிசாசு அறிகிறது சபை பெருகி போய் இருக்கிறது. ஆனால் தேவன் பிசாசு எந்த கருத்தை அறியக்கூடாது தேவன் உறுதியா இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், நான் சொல்றேன். ஆண்டர் காட்சி முடிய ஒரு சாத்தான பார்த்து ஒரு காட்சி சொல்றேன். ஆதியாகமம் 3:14 அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடி அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். ஓகே, அப்ப இதுக்கு முன் 2 சம்பவம் இருக்கு. ஆதாமிடத்துல தேவன் போய் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறார்? ஆதாம் ஒளிச்சோடு தேவன், நீ இந்த பழத்தை சாப்பிட்டாயா? தேவன் ஆதாம்கிட்ட நேரடியாக கேள்வி கேட்கிறார். ஆதாம் ஏவாளை சாப்பிட்டார், ஏவாள்கிட்ட தேவன் போறார், ஏவாளுடைய சட்டத்தை சாப்பிட்டார். அப்ப ஆதாமிட்டையும் ஏவாளிட்டையும் தேவன் கேள்வி கேட்கிறார். சட்டத்திற்கு என்ன செய்தவர்? 14 பாசிச்சா சொல்லுங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். அப்ப பாருங்கள், அங்கே பிசாசை குறித்து தேவன் அறிய விரும்பவில்லை. தேவன் அறிய விரும்பாத ஒன்றை நாங்கள் அறிய தெரியும். இதுதான் எங்களுடைய விசுவாசத்துக்கு குழப்பம். இதுதான் எங்களுடைய விசுவாசத்துக்கு இருக்கிற குழப்பம். வேறுடா தேவன் பிசாசிட்ட போய் கேட்டுக்கொண்டிருக்க உனக்கார் சொன்னது ஆகாம அந்த கேள்வியே இல்லை இல்லை. ஆனா இன்றைக்கு நீங்க அநேகரை பார்த்தீங்கன்னா, இந்த இயேசு அங்க வராரு, இங்க வராரு, பிசாசின் அடையாளம் இது, அந்த கிருத்தி இவர் தான், அந்த கிருத்தி போப்பான், இப்படி பல கருத்துகள் இந்த பிசாசை குறித்து தான் அதிக பிரசங்கங்கள் பெருகி போயிருக்குது. ஆனா தேவனை அறிய வேண்டிய அறிவங்களுக்கு இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், எங்களுக்கு தேவனை விட இப்ப பிசாசு பெருசாக இருக்குது. அங்கே வெளிப்படுத்தலை பாருங்கள். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திற்கு வாசியும். ஒரு சபைக்கு சொல்லப்பட்ட காரியம் தான். அதற்கு சரி, ஒரு ஆதாமுதான் தனிமனிதன் பிசாசை குறித்து சொல்ற காரியம் 24. தியேத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, இந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாய் உங்களுக்கு நான் சொல்லுகிறது அதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தை சுமத்த மாட்டேன். அப்ப சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்லாதிருக்கிறவர்கள். இப்ப என்னன்னு சொல்றது, எங்கட ஊரில் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஊருக்கு கிணத்துக்கு ஒரு ஆழம் இருக்கு.
ஒவ்வொரு இடத்துக்கு நான் கிணறுனா தெரியும் உங்களுக்கு, இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு கிணத்துக்கு ஒரு ஆழம் இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு. அப்போ உடனே சொல்லுவார்கள், இப்போ மைலிட்டின்னு சொன்னால் உடனே சொல்லுவாங்க ஒரு பிள்ளை இருந்தால் தூக்கிடலாம், எங்கட பக்கத்தில் இருந்தால் 8 தூக்கலாம். அப்போ அது என்ன எங்களுக்கு தெரியுது, இங்கே பிள்ளைங்க பக்கத்தில் அது என்ன எங்களுக்கு தெரியுது, அதில் ஆபத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்போ அதுபோல இங்கே சொல்லப்பட்டு சாத்தானுடைய ஆழம் இன்னதென்று நீங்கள் அறிந்திருக்கிறபடியா, ஆனால் அதை அறியாதவர்கள் மேல் நான் ஒரு பாரத்தை சுமத்த மாட்டேன். அப்ப சாத்தானை குறித்து நாங்கள் அதிகமாக ஆராய்ந்து அறிந்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, கர்த்தரை அறிய வேண்டிய நாங்கள் விட்டுட்டோம். கர்த்தரை அறிய வேண்டிய நாங்கள் விட்டுட்டோம். இந்த ஒரு வியாதி வந்துட்டு உடனே சத்துரு கொண்டு வந்துட்டான். அவன் யோபுக்கு சத்துரு வியாதி கொண்டு வந்தோம், யோபுக்கு சத்துரு வியாதி கொண்டு வந்தோம். அந்த யோபு விசுவாசம் சோதிக்கப்பட்டது, அதுதான் சத்தியம். என்ன பிசாசு வந்து கேட்கிறான், தேவன் அனுமதிக்காமல் இருந்திருந்தார் அதுல யோபு பிசாசாரத்தோட முடிஞ்சிருக்குமா? என்ன எத்தனை தடவை யோபுவை குறித்து பிசாசு வந்துட்டு தேவனோட உரையாடுறான்? 2 தடவை உரையாடுறான். முதலாவது அவருடைய சொத்து, அவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் அழிக்க சொல்லி தேவன் அனுமதி கொடுத்தார். 2வது என்ன வந்து கேட்டான், நீ அவருடைய சரீரத்தில் தொட்டு பாரு என்ன நடக்குது. அப்ப தேவன் அனுமதி கொடுக்காமல் பிசாசாரத்தோட முடியாது. ஆனா நாங்கள் ஒரு வாழ்க்கையில ஒரு நெருக்கடி துன்பம் வந்துவிட்டா உடனடியாக நாங்கள் சொல்ற காரியம் பிசாசுக்கு மகிமை செலுத்துறோம். எத்தனை பேர் உங்களோட வாழ்க்கையில சோதனை வரும்பொழுது தேவனை அனுமதிக்கிறதுக்கு நன்றி என்று சொல்லியிருக்கீங்க? சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க. ஆதியாகமம் 22 நீங்க பார்க்கலாம், அங்கே ஆபிரகாம் சோதிக்கப்பட்டார். பிள்ளையாண்டவர் கத்தி கேட்கும் பொழுது தேவன் சொன்னார் ஆபிரகாமுக்கு என்னண்டு, ஆபிரகாமே பிள்ளையாண்டவர் கத்தியை போடாது, இப்பொழுது நீ தேவனை பயப்படுற மனுஷன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்ப இவ்வளவு காலம் எந்த பயத்துல தேவனை பின்பற்றினவர்? ஈசாக்கு பலி செலுத்தினா, ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னே 25 வருஷம் ஆபிரகாம் தேவனோட நடந்தவர். ஆராய்ச்சியின்படி சொல்றார்கள், ஆபிரகாம் ஈசாக்கு பலி செலுத்த கொண்டு போகவே இல்லையா, அங்கே சாராளுடைய மரணம் இதெல்லாத்தையும் கணித்து சொல்லுகிறார்கள். 32க்கு 35 வயதுக்கு முற்பட்ட காலத்தினாலும் ஆபிரகாம் ஈசாக்கு பலி செலுத்தி கொண்டு போறாங்க. இது சரித்திர ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, பைபிள்ல இல்லை. அப்ப 32 வருஷம் என்றாலும் 57-60 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த சம்பவம் ஆபிரகாம் அழைக்கப்பட்டதில் இருந்து. அப்ப என்னடா ஆண்டவர் ஆபிரகாம் சொல்ற, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுறோம் ஏன் சொல்லுங்க. ஆகும் அவருடைய விலமதிப்பாளரை தேவ சமூகத்திலே கொண்டு வந்து வைத்தார். அவரிடத்துல இருந்த அவருடைய விலமதிப்பானது என்ன, 100 வயதிலே அங்கே எபிரேயர் 4ஆம் அதிகாரம் கீழ்ப்பகுதிகளை வாசித்தீர்கள் என்றால், சரீரம் செத்து போனதை உணராமல் அங்கே தங்கள் குழந்தை பெற பாக்கியம் இல்லை என்ற சிந்திக்காக விசுவாசித்தார்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்படி காத்திருந்து பெற்ற ஈசாக்கை அவன் பலிபீடத்திலே கொண்டு வைத்ததுதான் அவனுடைய விசுவாசத்தின் சோதனை, அவன் கடைசியாக கண்ட சோதனை. அப்ப எங்களோட வாழ்க்கையிலே என்ன நடக்கட்டும், ஒன்றை நம்ப வேண்டும், இதங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனை உண்மையாய் வசனத்தின்படி பின்பற்றினால் அடுத்த கட்டத்துக்கு தேவனை உயர்த்துறதை கொண்டு வர விசுவாச சோதனை. அதோட பிசாசங்கள் மேற்கொள்ள முடியாது. ஆனால் இன்றைக்கு அநேகர் அந்த காரியத்தினால்தான் நாங்கள் பயப்படுகிறோம். ஆனால் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், அங்கே விசாசை குறித்து ஏசாயா இதிலே நாங்கள் பார்க்கிறோம். ஏசாயா 36 அங்கே பிசாசு எப்படி எசேக்கியா ராஜாவை இந்த இஸ்ரவேல் மக்களை செயல்படுத்துறான் என்று 15 சொல்லப்படுகிறது. கர்த்தர் நம்மை நிச்சயமாக தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவார், அதற்கு இடம் கூடாதீர்கள் என்று சொல்லி இப்பொழுது தேவனை நேரடியாக நாங்கள் விட்டு விலகுவதற்கு அங்கே அசீரியா படத்தளபதிகள் அங்கே எசேக்கியாவுடைய படத்தளபதிகளோடு அந்த ஜனங்களோடும் எசேக்கியாவை தேவனை விட்டு விலகும்படியான கருத்தை கொண்டு வருகிறார். அடுத்த 18ஆம் வசனத்திலே இருந்து 20 வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்கள் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசமுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை கைக்கு தப்புவித்தவர் யார் என்று ராஜா சொல்லுகிறார் என்றார். அப்ப இப்பொழுது பாருங்கள், ஒவ்வொரு பட்டணத்தையும் அவன் பிடிச்சு கொண்டு வந்துட்டான். அங்க உள்ள தேவர்களை இங்கே அவன் ஒப்புடுறான், அங்கே உள்ள தேவர்களை இங்கே அவன் ஒப்புடுறான். 18ஆம் வசனத்திலேயே கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களுக்கு போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதீர்கள். எசேக்கியாவுக்கு செவி கொடாதீர்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது
இந்த நான் பிடிச்ச ஜாதிகளில் உள்ள எந்த ஒரு தேவர்கள் ஆவது என்னுடைய கைக்கு அந்த ஜனங்களை தப்புவித்தார். இப்பொழுது நான் கேட்கிற ஒரு கேள்வி, உங்களுடைய தேவனும் இந்த உலகத்தில் உள்ள மற்ற நம்பிக்கை என்று சொல்றது உண்டா? எங்களுடைய தேவன் சர்வ வானத்துக்கு சர்வ உலகத்தை படைத்து அது மட்டுமல்ல என்னை உங்களை மீட்கிறதற்காக தண்ணியை பலியாக கொடுத்த தேவன் தான் எங்களுடைய தேவன். அங்கே இந்த அசீரியா ராஜாவுடைய தளபதிகள் சொல்றது போல மற்ற தெய்வங்கள் மாதிரியானவர்கள் எங்களுடைய தேவன். எங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். என்னதான் நடந்தாலும் என்னதான் வந்தாலும் என்னுடைய தேவன் இந்த உலகத்திலே எல்லாவற்றை காட்டிலும் அவர் மட்டும்தான் தேவன். அந்த அறிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் அங்கே அவன் சொல்றான். அடுத்ததாக பாருங்கள், அப்படியாக கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்பிப்பார் என்பதற்கு அந்த தேசமுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். அப்போ பாருங்கள், அவன் சொல்லுகிறான் அந்த தேவர்கள் தப்பிவிக்கவில்லை, அதே போல உங்களுக்கும் இதுதான் நடக்கும். இப்ப 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திற்கு வாசிங்கள். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகள் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்லச் சொன்னான் என்றார்கள். அப்ப பாருங்கள், இப்பொழுது அங்கே இதிலே இருந்து இங்கே எசேக்கியாவுக்கு சொல்லி எசேக்கியா ஏசாயாவுக்கு சொல்ற சம்பவம் வரும்பொழுது அங்கே இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்க என்ன நடந்திருக்கு சொல்லுங்க பாப்போம். திரும்ப அந்த வசனம் ஏன் நான் சொல்றேன்டா, ஒரு நிமிஷம், ஏன் நான் இப்படி கேட்கிறேன்னா, நான் வீடுகளில் பைபிள் படிக்கும் பொழுது ஒரு புத்தகமா வாய்ச்சி கொண்டு போகக்கூடாது, அது நடக்கிற சம்பவத்தை பார்க்க வேண்டும். இந்த அளவு உரையாடலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆள் கவனமா எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தார். அதான் இந்த 37:4 சொல்லப்பட்டிருக்கு. திரும்ப வாசிக்க கவனித்து பாருங்க. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். இப்ப இந்த இடத்துல பாருங்கள், இந்த உரையாடலை நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். அசீரியா பட தளபதிகளும் எசேக்கியாவுடைய பட தளபதிகள் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் அங்கே தேவனை குறித்த ஒன்றையும் நாங்கள் காணவில்லை. அவன் தான் காய்ச்சல் மற்ற தேவர்கள். ஆனால் இங்கே 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, இந்த உரையாடல் முழுவதையும் யார் கேட்டுக்கொண்டிருந்தார்? தேவன், கர்த்தராகிய தேவன் கேட்டுக்கொண்டிருந்தார். எங்களை குறித்தும் எங்களுக்கு எதிராகவும் பேசப்படுகிற செய்யப்படுகிற சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நாங்கள் ஜெபம் பண்றோமோ இல்லையோ கர்த்தர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அங்கே மரபிடங்கள்ல இருந்து பேசப்படுகிற வார்த்தைகள், மரபிடங்கள்ல இருந்து கதைக்கப்படுகிற கருத்துகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அதுதான் இங்கே எசேக்கியா ராஜாவினுடைய இந்த அசீரியா ராஜா சொன்ன செய்தி முழுவதற்கும் கர்த்தர் கொடுக்கிற காரியம். அங்கே 6ஆம் வசனத்திற்கு வாசிங்க. அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர்கள் என்னை தூஷித்தது நீர் கேட்டதுமான வார்த்தைகளாலே பயப்படாதேயும். இப்பொழுது பாருங்கள், அங்கே ஏசாயாவை சொல்லணும். ஏசாயா ஜெபம் பண்ணின பகுதி ஒன்றும் இதுக்குள்ள வராது. ஏசாயா ஜெபம் பண்ண பகுதி ஒன்றும் இதுக்குள்ள வராது. ஆனால் அங்கே 6ஆம் வசனம் சொல்றது, அங்கே ஏசாயா சொல்றான், அசீரியாவில் அவன் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றை குறித்தும் நீங்கள் பயப்படாதீர்கள். அப்படி என்றால் தேவன் உங்களுடைய பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஒன்றை நம்ப வேண்டும். எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் முடித்து விட்டு நினைத்தால் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக நடக்குது. அவங்க அந்த யுத்தத்துக்கு வந்திருக்கிறவங்க எல்லாம் கெளித்து போயிருக்கிறாங்க. அவன் சொல்ற காரியங்கள், அவன் யுத்தத்துக்குரிய சூழ்நிலைகளை சொல்லுகிறார். 2000 குதிரைகளை தருகிறார், அந்த யுத்த வீரர் ஏற்றப்படுத்தா வேறு, நீ என்ன நானற்கோடான எகிப்தை நம்பி இருக்கிறாயா, இப்படி பல காரியங்களை சொல்லி அவங்களை கலங்கடிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த காரியங்கள் ஒவ்வொரு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தேவன் பொறுமையை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். தேவன் இருக்கிற எங்கேயும் வந்து அதை விட நீங்க ஒன்றை விளைய கொண்டிருக்கிறார். எசேக்கியா ராஜாவும் ஒவ்வொரு செய்தியும் சொல்ற பேசாமல் இருங்கள். ஏன் சொல்லுங்க? தேவனை அறிந்த மனிதன், தேவனை சரியா அறிந்தவன், தேவனுடைய நேரம் வரைக்கும் பொறுமையா இருப்பான். இன்றைக்கு சபைகளுக்குள்ளே அநேக பிரச்சனைக்கு காரணம், நான் ஓப்பனா சொல்றேன், சபைகள் உடைகிறதா இருந்தா என்ன, சபைகளுக்குள்ளே வருகிற பிரச்சனையா இருந்தா என்ன, தேவனை சரியா அறிந்தவனாலே வராது. அது ஊழியத்தை பற்றி நான் கதைக்கவில்லை, தேவனை அறிய வேண்டிய விதமா. ஏன்னா எசேக்கியா இஸ்ரவேலில் இருந்த ராஜாக்களுக்கு ஒரு வித்தியாசமானது. பைபிளே அப்படி எழுதப்பட்டிருக்கீங்க. ராஜாக்கள் புத்தகத்திலே வாசித்தீங்கன்னா எசேக்கியாவுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தாலும் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அப்படி எசேக்கியா ஒரு விசேஷித்தவனா இருந்தால் அதனாலே தான் அங்க இஸ்ரவேலில் இருந்த இந்த விக்கிரக தோப்புகள் தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள் ஏன் அவனுக்கு தைரியமாக செய்தாங்கன்னா அவனுக்கு தெரியும் தேவன் யார்.
அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் யார் என்று தெரிந்திருந்தால் நாங்கள் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது பதறவும் மாட்டோம், சபையை குழப்பவும் மாட்டோம், எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் குழப்ப மாட்டோம். எங்களுடைய தேவன் எங்களுக்கு மையமாக இருக்கிறார். இந்த 6ஆம் வசனத்தில் பாருங்கள், இந்த காரியங்களே நடந்தது. அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை, அப்ப நீ ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை வாசிக்க அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூசித்தது. அப்ப அவன் எசேக்கியாவையும் எசேக்கியாவுடைய தளபதிகளையும் தான் தூசித்தான். ஆனா இந்த தேவன் என்ன சொல்றார்? யாரை தூசிக்க? என்ன நடந்தது? எசேக்கியா தேவனுக்கு முன்னால உத்தமனாயும் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்ததுனால எசேக்கியாவுக்கு மேலே விழுந்த தூசிப்பெல்லாம் பாருக்கு மேலே மாறிட்டுது. நீங்க தேவனுக்காக நின்றால் ஒருவேளை உலகம் காணா போகலாம், உங்களை உலகம் கணிக்கா போகலாம். ஆனா நீங்க தேவனுக்காக நிற்பீங்களா இருந்தானால் இந்த 6ஆம் வசனத்தின்படி தேவன் எங்களுக்காக நிற்பார். இப்பொழுது தேவனுடைய பதில் என்ன? அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூசித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினால், முதலாவது தேவனை தூசித்தது, மற்றது அந்த படத்தலைமைகள் சொன்ன வார்த்தையினாலே உம்முடைய இருதயம் பயப்பட வேண்டாம். அப்ப ஏன் என்று சொன்னால் அங்கே எங்களுக்கு விரோதமாய் ஒரு காரியம் சொல்லப்படுது. யாராக இருந்தாலும் அவள் எப்படிப்பட்டவளா இருக்கலாம், சொல்லப்பட்டால் வார்த்தைக்கு விரோதமா எங்களுக்கு விரோதமா ஒரு காரியம் சொல்லப்படுதுன்னா நீங்க அமைதியா பொறுமையா இருந்துருங்க. அதுக்கு நியாயம் போக வேண்டாம். என்ன எசேக்கியா நீங்க வீட்டை போய் இந்த 36ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரத்தை இருந்து அமைதியா வாசித்து பாருங்கள். அங்கே எசேக்கியா செய்த காரியத்தினாலே தேவன் அவனுடைய பொறுமையை குறித்து பார்த்து அங்கே எசேக்கியாவுக்கு சொல்லப்பட்ட காரியம், அவன் என்னை தூசித்தான், அவனுடைய வார்த்தைக்கு நீ பயப்படாதே. இப்பொழுது 10ஆம் வசனத்தை வாசிங்க. 37:10. நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பி இருக்கிற தேவனை எட்டவிட்டாதே. 14 வாசிங்க. எசேக்கியா ஸ்தானாதிபதியின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜாக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தை பூமியை உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சகல ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். பாருங்கள், 36ஆம் அதிகாரத்தில் துவங்கினாங்க. 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வரைக்கும் ஒரு தேசத்தின் ராஜாவுடைய சத்தத்தை காணவில்லை. ஆனா எல்லாம் சொல்லி முடிந்து அந்த கையில பத்திரத்தை வேண்டின உடனே இன்னைக்கு நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க. எங்களுக்கு சில சட்டம் ஏதாவது ஒன்று நடந்துட்ட உடனே என்ன செய்ய சொல்லுங்க. உடனடியாக நாங்கள் அந்த சூழ்நிலைக்கு ஒரு பரிகாரம் தேவை. இந்த உலகத்திலே ஜீவிக்கிறோம். ஆனா ராஜா தான் ஒரு ராஜா உண்டு. தன்னை படையப்பை எண்ணி பார்க்கவும் இல்லை, தன்னை குதிரைகள் வீரர்களை எண்ணி பார்க்கவும் இல்லை. அவன் அந்த நிருபத்தை கொண்டு தேவனுடைய சந்நிதியில விரித்து வைத்து விட்டு தேவனிடத்திலே தான் அழைக்க பண்ணுகிறான். ஏனென்றால் நாங்கள் சில வேளையில தேடினால் சிலவளை வெற்றி கிடைக்கும் இல்லையா நான் சொல்ல வரையில். ஏன்னா உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் இயேசுவை கும்பிட்டு தேடவும் இல்லை, உலகத்தில் உள்ள தொழிலாளர்கள் இயேசுவால் ஆசீர்வதிக்கப்படவும் இல்லை. அது நடக்கும். ஆனா நீங்க இந்த பகுதியை பின்பகுதியில விளங்கிக் கொள்ளுவீர்கள். அங்கே எசேக்கியாவுடைய காரியத்தில் தேவன் செய்த காரியத்தை 33 இருக்க வாசகம். 37-33. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேட்கத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. 36. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியாவின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே அழிந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். இப்பொழுது உங்களை பார்த்து கிடைச்சிருக்கும். எல்லாம் நடந்து கொண்டிருக்க எசேக்கியா ராஜா பொறுமையா இருந்தார். ஆனா பத்திரம் வந்த உடனே செய்த காரியம் தேவ சமூகத்திலே கொண்டே வைத்து ஜெபம் பண்ணினது. இப்பொழுது அங்கே இவ்வளவு அட்டகாசம் பண்ணினவர்கள், இவ்வளவு உயிராப்பு காட்டுகள் ஒரு தடவை காணையில் இவங்கள் வழியாக பார்க்க போகப்பட்டு போல என்ன நடந்திருக்கு? எத்தனை பேர் செத்தார்கள்? இச்சவேலையே நீங்க புத்தக பைபிள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ அது தாவீது ஒரு யுத்த வீரனா இருந்தால் அவனை குறித்து வேதம் அதிக மேன்மைப்படுத்துகிறது. தாவீதுடைய யுத்தத்திலே கூட இந்த அளவு பேர் படிந்ததில்லை. இச்சவேலையே அதிகமாக படிந்தேன்னு சொன்னா இந்த யுத்தம் தான்.
அதான் சொல்லுவார்கள், என்ன ரத்தம் சிந்தாமல் கத்தி தூக்காமல் யுத்தம் செய்கிறான். இதுதான் இதை வச்சுதான் சொல்லியிருப்பார்கள் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தூதன் வந்து இறங்கின உடனே வென்றது. அது மட்டும் இல்லாமல் கீழ் 38ஆம் வசனத்திற்கு வந்து அவன் தன் தேவனாகிய இஸ்ரோவின் கோவிலே பணிந்து கொள்கிற போது அவன் குமாரனாகிய அத்னாமிலேக்கும் சரத்சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாக எசரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். இப்ப இந்த அதிகாரம் முடியவில்லையே. யார் தேவனுடைய ஜனங்களையும் தேவனையும் தூசித்தானோ அவனே முடிஞ்சு. ஆனா இங்க எசேக்கியா கொண்டு நடக்குது. எசேக்கியா ஒரு என்ன சொல்றது, தலை முடி கூட கீழே விளையாது. அதான் நாடகமத்தில் இருக்கு. நீங்கள் கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்கள். நாங்க இருக்க வேண்டிய இடத்துல கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இருக்க வேண்டிய இடத்தை தவறுவோமா இருந்தாலும் அங்கே வேதனை தான் வரும். பேதுரு இயேசு சொல்றார், கெத்தனேம தோட்டத்துல நீ சோதனை குப்பைதான் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். இவங்க என்ன செய்தாங்க? நித்திரை பண்ணிட்டாங்க. ஆனா இயேசுவை பிடிச்ச உடனே பேதுரு என்ன செய்திருக்கோம்? இயேசுவை பிடிச்ச உடனே அங்க பேதுரு தான் காதல வச்சுட்ட கதையில. சரி இயேசுவா ஏன் பேதுரு என்ன செய்திருக்கோம்? இயேசு சொன்னார் சோதனை கூப்பிடாத ஜெபம் பண்ணணும். ஆனா இவன் எங்க போறான்? இயேசுவுக்கு என்ன நடக்கணும்? புதினம் பார்க்க போறோம். இந்த சபையில புதினம் பார்க்கிறாங்க, வெளியே போயிருக்கிறோம். இயேசுவோடு இருக்க வேண்டிய இடத்துல இருக்காமல் புதினம் பார்க்கிறாங்க, வெளியே போயிருக்கிறோம். ஆனா புதினம் பார்க்கிறாங்க முடிவு என்னன்னா இயேசுவை மறுதலிக்க தான் பற்றி. நீங்க எந்த இடத்துல என்ன புரிஞ்சு விடுறீங்களோ தெரியாது. நாங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா, ஏன்னா எசேக்கியா இருக்க வேண்டிய இடத்துல இந்த செய்திகள் வேற 2 அதிகாரத்திலே அவன் இறுதியை கணக்கடிக்கக்கூடிய படக்கூடிய செய்திகள் எல்லாம் வருது. அவன் விசுவாசத்திலே அசைந்து போகவில்லை. ஏன்னா எசேக்கியாவை குறித்து நீங்க அதிக மெசேஜ் கேட்டிருக்க முடியாது. எசேக்கியாவை குறித்து கொண்டு வர அதனாலதான் நான் எசேக்கியா முக்கியப்பட்ட அவன் எவ்வளவு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். ஆனால் அவன் எந்த எதிர்விளவோ எதிர் காரியமோ எதுவும் செய்யவில்லை. தாவீது கூட இடத்திலே யுத்தம் வரும்போது தன்னுடைய படைகளை கணக்கு பார்த்து பைபிள் எழுதப்பட்டிருக்கு. 2 சாமுவேல் 24 நீங்க வாசிக்கலாம். ஆனால் அங்கே எசேக்கியா ராஜா இந்த இடத்திலே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் ஒவ்வொன்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அங்கே இடையில பார்க்கலாம். அவன் சொல்றான், நீங்க பேசாமல் அமைதியாயிருங்கள். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் பேசுறவர் ஒருத்தர் இருக்கிறார்கள். ஆனால் இங்க இந்த இடத்திலே பார்க்கிறோம், அந்த ராஜாவுக்கு முடிவு கட்டி எசேக்கியா சமாதானத்தோடு ஆட்சி செய்யத்தக்கதான். அதுக்கு பிறகு பார்த்தா எசேக்கியாவுக்கு என்ன ஒரு விசுவாசம் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் ஜெயிச்சிட்டால் அப்படியே நாங்கள் இந்த விசுவாசத்தோடு பரலோகம் போக முடியாது. இந்த விசுவாசம் ஜெயிக்க முடியாத சோதனை வரும். 38ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா எசேக்கியாவுக்கு என்ன சோதனை வருது? மரணம். ஏசாயா சொல்ற நீ மறிக்க போறான். ஆனா எசேக்கியா தைரியமாய் சிவப்புறமாய் திரும்பி பார்த்து ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் மக்களாக செய்த காரியங்களை நினைத்து எனக்கு ஒரு இறங்குமன், ஒரு விஷயம் இறங்குமன். ஆனா இன்றைக்கு நாங்கள் ஏதோ ஒரு எங்களுடைய குறுகிய பார்வையாய்த்தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது. ஆனா எசேக்கியா ஏன் அப்படி ஜெபித்தான்னு நீங்க சொல்லுவீங்களா? எசேக்கியா இந்த ஜெபம் செய்கிற பொழுது இந்த ஜெபம் செய்கிற பொழுது எசேக்கியாவுக்கு பிள்ளை இருந்ததா இல்லையா? பிறகுதான் இந்த இதுக்கு பிறகு 3 வருஷத்துக்கு பிறகு பிறக்கிறார். ஏன்னா எசேக்கியா இந்த இதில் மரித்தால் யூதா கோத்திரத்து சந்ததியிலே ராஜாவா வர்றதுக்கு ஆள் இல்லை. ஆனா எசேக்கியா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றான். தேவன் எசேக்கியாவுக்கு 15 வருஷங்களை கூட்டி கொடுக்கிறான். கொடுத்த பொழுது அங்கே எசேக்கியாவுக்கு அந்த கூட்டி கொடுத்த 15 வருஷத்திலே 3 வருஷம் போக மகன் மனாசே பிறக்கிறான். மனாசே பிறந்து 12 வயதிலே எசேக்கியா மரிக்கிறான். அப்ப அவனோட தேவனுடைய தரிசனத்துக்கு ஒரு இலக்கு வைத்தவனாய்த்தான் அந்த ஜெபத்தை முன்வைத்தான். இன்னைக்கு நாங்கள் எந்த அடிப்படையில நாங்கள் செய்கிறோம்? நாங்கள் ஏதோ ஒரு எங்களுடைய பார்வை எங்களுக்கு இன்றைக்கு கண்ணுக்கு தெரிகிறத வைத்துத்தான். ஆனால் அதான் ரோமர்கள் 4:18 சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் காணறதுக்கோ பார்க்கறதுக்கோ ஜாதிகளுக்கு தகப்பன் ஆகுபட்டு சொல்லுவதற்கு அவன் பார்க்கறதுக்கு எதுவும் அவனுக்கு இருக்கவில்லை. ஆனால் அவன் நம்பினான் அதை. ஆனால் இன்றைக்கு நான் நீங்கள் வாழ்ற காலத்தில் அவன் உலகத்திலே இருக்கிற எந்த இனமா இருந்தாலும் அத்தனை இனத்துக்கு, நான் கடந்த முறை சொன்னான், அத்தனை இனத்துக்கும் தகப்பன் யாருன்னா ஆபிரகாம் தான். அது யூத சந்ததியா இருக்கலாம், இஸ்லாம் சந்ததியா இருக்கலாம், எங்களுடைய சைவ சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். எந்த இனத்துக்கா இருந்தாலும் இந்த உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு இனத்துக்கும் முற்புதா ஆறுன்னு சொன்னால் ஆபிரகாம். அதுக்கு வேத்திர விளக்கம் இருக்கிறது. இஸ்மவேல்
இஸ்லாம் சந்ததியினுடைய தகப்பன் என்றும் ஈசாக்கு யூத சந்ததியினுடைய தகப்பன் என்றும் அங்கே கேத்தூர் சொல்லி ஆதியாகமம் 25 ஒரு மனைவி இருக்கிறாள் ஆபிரகாமுக்கு. அந்த மனைவிக்கு பிறந்த பிள்ளைகளை கீழ்த்தீச தேசத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லி ஆதியாகமம் 25 நீங்க வாய்ச்சி பார்த்தீங்கன்னா இருக்கிறது. அந்த அவர்கள் வந்து எங்களுடைய கீழ்த்திசைகளிலே வந்து அவர்கள் இருந்து குடியேறினவர்கள் அந்த திராவிடர் என்று சொல்லப்படுறவர்கள் எல்லாருக்கும் முற்பிதாரம் சொன்ன ஆபிரகாம் தான். ஆனபடினாலே நான் பார்த்து முடிக்க முன்பதாக உங்களுக்கு ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும், எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும், நாங்கள் தேவனுடைய வார்த்தையை அதிகமாக எங்களுக்கு உள்வாங்க வேண்டும். இதோட வார்த்தையை அதிகமாக ஏனென்றா இன்றைக்கு நாங்கள் சூழ்நிலைகளை பார்த்து சில வேளையில் நடக்காது, இது முடியாது, இது ஏறாது. நேற்று நான் ஒரு ஆளோட கலைத்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு ஆள் என்ன கேட்டது, அண்ணன் இந்த இஸ்லாம்காரன் அங்கெல்லாம் அங்கே இங்கெல்லாம் இந்த முஸ்கு கட்டுறாங்களே, ஏன் எங்களுக்கு ஒரு இடம் வேண்ட முடியலையே? அவன் நான் சொன்னேன், இந்த நாட்டு சட்டத்தை நான் சொன்னேன். நான் இந்த நாட்டில் ஒரு வீட்டில் நாங்கள் இருந்தோம் பொவினிங்கன்னா பொவினியில் ஒரு 500 தமிழ் குடும்பம் இருந்து கையெழுத்து வச்சு அந்த மாரி எங்களுக்கு அக்செப்ட் பண்ண ஒரு சட்டம் இந்த தேசத்தில் இருக்குது. அது சட்டம், அது இந்த தேசத்துடைய சட்டம். ஆனால் என்னுடைய தேவன் எனக்கு கொண்டு தர வேணுமெண்டா இந்த சட்டத்துக்கு மேலான விரவன் அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். சட்டத்தை வைத்து விசுவாசிக்கிறது பைபிளை கொண்டு விசுவாசிக்கிறது அல்ல, அது சூழ்நிலை நிமித்தம் நாங்கள் விசுவாசிக்கிறது. சட்டத்துக்கு மேலாக விசுவாசிக்கிறது தான் தேவன் மேல் வைக்கிற விசுவாசம். இதைத்தான் ஆபிரகாம் வைத்தார். அங்கே எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 8-12 வரைக்கும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பிறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகுமிடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசம். இப்போ இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். 8% வாய்ப்பு கொடுக்க எனக்கு தானே. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சுதந்திரமாய் பிறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அதான் நாங்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இப்போ இதில் இருக்கிற மனைவி மாட்டு ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். உங்களுடைய கணவன் வந்து டப்பட்டு சொல்கிறார், ஒரு சனிக்கிழமை இல்லை ஞாயிறு சேர்த்து சனிக்கிழமை சொல்கிறார், இங்கே ஒரு இடத்த போகணும், ஒரு கவலைக்கணும் போகணும். எத்தனை பேர் நீங்கள் எங்கே போகிறோன்னு கேட்க வலிக்கிறேன் ஒரு ஆள் எழுதுங்க. நான் கேட்குற கேள்வி விளங்குதா விளங்கி? சனிக்கிழமை வந்து கேட்குற வெளிநாட்டு வந்து இங்கே ஒரு வலிக்கணும், இன்னும் ஒரு இடத்த போகணும். எத்தனை பேர் இங்கே கேட்க வலிக்கிற ஒரு ஆள் எழுதுங்க? ஒரு தடவை. ஆனால் இங்கே ஆபிரகாம் சொல்லப்பட்ட ஆபிரகாமுக்கு பேரண்டா இன்னைக்கு நாங்கள் ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தங்கள் எடுத்து நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கோம். இது நான் கதையாக சொல்லி இல்லை, எங்களுடைய என்னென்னு சொல்கிறேன், எங்களுடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் இந்த உணர்வு எங்களுக்கு வேறுபட்டு தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு நாங்கள் இந்த ஆபிரகாம் விசுவாசித்தான் அதை தேவன் கொடுத்தான்னு வசனப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் நடைமுறை வாழ்வில் கர்த்தருடைய கட்டளைக்கு எந்த அளவுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். சில வேளை நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் இடத்தை சொன்னால் கல்யாணம்னா இப்படி வலிக்கிட்டு வருவேன், சாமத்தியம்னா இப்படி வலிக்கிட்டு வருவேன், கல்யாணம்னா இந்த ஒரு இப்படி எல்லாம் நான் கலைக்க வலிக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் இங்கே தேவனை பார்த்து கேட்கவில்லை, எங்கே ஆண்டவரை கூப்பிடுற ஒன்றை தான் என்ன கூப்பிடுறவர் தேவன், அதுதான் அவருடைய அறிவு. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்து எபிரேயர் நிருபத்தில் விளங்கப்படுத்தினால் ஆதியாகமம் 1 இருந்து மல்கியா வரைக்கும் 1500 வருடங்கள் எழுதப்பட்ட புத்தகம். அந்த அளவு புத்தகத்தை நாங்கள் அந்த அளவு காலத்தில் எழுதப்பட்ட சரித்திரத்தை கையில் வச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு ஆண்டவராக இயேசு பிறந்ததிலிருந்து இற்ற வரைக்கும் 2000 ஆண்டுகளாக எழுதித்தரப்பட்ட முதல் நூற்றாண்டில் எழுதித்தரப்பட்ட புதிய ஏற்பாடு நிருபங்களை வைத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் கேட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆபிரகாமுடைய காலத்திலே மோசேயால முதல் 5 புத்தகம் எடுத்தினால சரித்திர ஆசிரியர் ஆபிரகாமுடைய காலத்திலே தேவன் பேசுகிற சத்தத்தை தவிர அவன் இருந்து வாசித்து விசுவாசிக்கிறது கொண்டு இருக்கவில்லை. ஆனால் ஆபிரகாமுடைய வாக்கு தத்துவப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்னத்துக்கெல்லாம் ஜெபிக்கிறோம், பொருளாதார ஆசீர்வாதம் விசுவாசம் சொல்லி ஒவ்வொன்றையும் ஜெபிக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் கொடுத்த கிரியத்தை எங்களால் கொடுக்க முடியவில்லை. அப்போ எப்படி ஆசீர்வாதம் எங்களுக்கு வரும்? எப்படி எங்களுடைய விசுவாசம் வளரும்? அப்ப நீங்க பைபிளை வாசிக்க இப்படித்தான் கேட்டு கேட்டு வாசிக்க வரும். இப்ப நான் கேட்ட கேள்வி ஆபிரகாம் சொன்னது போல அல்லது ஒரு எங்களுடைய பாஸ்டர் ஒரு காரியத்தை எங்களை சொல்றேன், எத்தனை பேர் அது விசுவாசத்தோடு அது வசன சொல்லப்படுற காரியம் நீங்க வடிவா விளங்கிக் கொள்ள வேண்டும். வசனத்தின் அடிப்படையில் வரமா இருந்தால் எத்தனை பேர் அதை உடனே நாங்கள் கீழ்படி ஆயிடும். வசனத்தின் அடிப்படையில் வர நான் கீழ்படியுமா? நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். ஏதோ கத்து வரைக்கும் சாப்பிட நீங்க பிரச்சனை நீங்க கீழ்படியுமா? வசனத்தின் அடிப்படையில் வர வேண்டும். நீங்க அப்படி சொன்னா வீட்டு போய் இந்த சொல்லப்பட்ட காரியத்துக்கு ஏதாவது வசனம் இருக்கான்னு தேடி பார்க்க வேண்டும். வசனம் இல்லாமல் இன்றைக்கு கருத்துக்கள் சொல்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நான் என்னுடைய கண்ணாடியை பார்த்திருக்கிறேன். இந்த ஐரோப்பா தேசத்திலே
எங்கட தேசம் இந்தியா தேசத்தில இருந்து வந்தவர்கள் தங்களுக்கு சில சாதகத்துக்காக சில தீர்க்க தரிசனங்களை சொல்லி இன்றைக்கு சிலர் தங்களுக்கு அழைப்பிருக்கின்ற வெளியில போய் சபையும் இல்லை கிறிஸ்துவும் இல்லை வாழ்றவரை நான் பார்த்திருக்கிறேன். அப்ப வசனத்தின் அடிப்படையில உங்களுக்கு தெளிவாக தெரிந்தால் அந்த காரியத்துக்கு எத்தனை பேர் நாங்கள் கீழ்ப்படி ஆயத்தமாயிருக்கிறோம். ஆனா நாங்கள் விசுவாசிகள். ஆனா ஆபிரகாமுக்கு கொடுத்ததுக்கு அர்த்தம் இருக்கு. எங்க போராண்டு தெரியா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியா, இருக்கிறதுக்கு இடம் என்ன, படிக்கிறதுக்கு இடம் என்ன, உண்ணுறதுன்னா கொண்டமாக நம்பிக்கை. ஆனால் அவனை குறித்து தான் விசுவாசத்திலே அங்கே 10:9 விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். இப்பொழுது பார்க்கிற 9ஆம் வசனத்திலே அங்கே தன் பிள்ளைகள் பேர பிள்ளைகளோட அவன் கூடாரத்திலே விசுவாசத்தோட குடியிருந்தான். சாராளை குறித்து சொல்லப்படுது 11ஆம் வசனம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணிவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். உண்மையிலே நீங்க யோசித்து பாருங்கள். சாராளுக்கு ஈசாக்கு பிறக்கையில 90 வயது பாக்கி சொல்லுது. இதை இப்போ எங்கிற மணல கணக்கில் கொண்டு வாங்க. ஒரு 90 வயதிலேயே 90 வயதுல ஒரு பாட்டியங்கிற சபையில் இருக்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்க சிரிக்கலாம், நீங்க இப்படித்தான் பைபிளை பார்க்க விடுனாங்க. ஏன்னா அன்றைக்கு இருந்த வசனங்களை இன்றைக்கு எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில நினைத்து நாங்கள் அதை பார்த்தா தான் அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரும். அப்ப நீங்க யோசித்து பாருங்கள். 90 வயது ஒரு பாட்டியங்கிற சபையில இருக்கிறான். அவர் குழந்தை பெற்ற அந்த குழந்தைய கையில ஒண்ணு கொப்பு கொடுக்க வரான்னு வச்சுக்கொள்ளுங்க. எப்படி இருக்கு நீங்க யோசித்து பாருங்க. இது இந்திய உலகத்துக்கு நடைமுறை காரியத்துக்கு சாத்தியம். இந்த பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது எல்லாம். ஆனால் அவர்கள் அதை நம்பினார்கள். அவர் பல பின்விடமான காரியங்களை கொண்டு வந்ததுக்கு சாராள ஒரு காரணமா இருந்தாலும் இந்த இடத்திலே அவர் விசுவாசத்திலே உறுதியாக நான் வயது சென்றவள் என்றோ அந்த வயது அவசரத்தை திரும்ப வாசிங்க. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். அவள் முதலாவது விசுவாசித்தது என்னன்னா தன்னுடைய பலத்திலேயோ தன்னுடைய சுயத்திலேயோ வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். யாரை அவள் முதலாவது விசுவாசித்தார்? தேவனை விசுவாசித்தார். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலேயே இன்றைக்கு அநேக பிரச்சனை காரணம் நாங்கள் தேவனை காட்டிலும் வேற காரியங்களை வைக்கிறோம். அவர் அவளங்கே விசுவாசத்தினாலே சாராளம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர், வாக்குத்தத்தம் கொடுத்தவர் யார் என்றால் தேவன். ஆனா இன்றைக்கு நாங்கள் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் எடுக்கிறோம் சொல்லுவோம். நாங்கள் எடுக்கிற வாக்குத்தத்தங்கள் கிளிச்சாத்திரம் மாதிரி பைபிள் வாய்த்து கொண்டு போய்க்க எங்களுடைய மனதுக்கு நல்ல இப்ப ஒரு பொருளாதார சாதனை உடனே அதை எடுத்து வச்சு. ஆனால் உண்டை விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவன் அதிலே தெளிவா என்ற ஆவியிலே பேசாமல் விட்டால் நீங்க இந்த வாக்குத்தத்தம் 100 வருஷம் சொல்லிட்டாலும் நடந்துக்கிறார். வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. இன்னைக்கு அநேகர் இப்படி நடந்ததுனாலே என்ற ஜபத்துக்கே பதில் கிடைக்கல இருக்கிறான் அநேகர் இருக்கிறான். ஆனால் கொண்ட விளங்கிக் கொள்ளுங்கள். சாராளுக்கு தேவன் நேரடியாக சொன்ன வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசித்தான். அவர் வேற ஒன்றை நம்பவில்லை. அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் திட்டமும் தெளிவுமாய் தேவனிடத்திலிருந்து பெற வேண்டும். அது என்னவாக இருக்கலாம்? ஊழியர்களாக இருக்கலாம், அடுத்த ஊழியத்துக்கு நாங்கள் எடுக்கிற முடிவாக இருக்கலாம். திட்டமும் தெளிவுமாய் ஆவியானவர் என்னோட பேசாவிட்டால் பொறுமையாக இருக்கிறது நல்லது. என்னையும் கெடுத்து மற்றவரையும் கெடுக்காமல் இருக்கிறது நல்லது. அங்கே நீங்க பைபிள்லயே நான் எப்பொழுதும் சொல்றது 4 சுவிசேஷத்திலேயே அங்கே லூக்கா புத்தகத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் லூக்கா சொல்லுகிறார் நான் திட்டமும் தெளிவுமாய் விசாரித்து அறிந்து எழுதுறதாக அந்த திலே போன்ற ராஜாக்கள் எழுதுறத பார்க்கிறோம். அப்ப அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த 3 சுவிசேஷத்தில் உள்ளது இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்கள் அவர் யாரோட கூட இருக்கிறோம் அப்போஸ்தலனாகிய பவுலோடு அப்ப இருந்து திட்டமும் தெளிவுமாய் வாசித்து ஆராய்ந்துதான் அந்த புத்தகத்தை எழுதுகிறார். அதே போல நாங்கள் தேவன் உண்மையிலே ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு எங்களை தேவன் பிதாவா இருக்கிறார்னா பிதா எங்களோட பேச ஒரு நாளும் ஒழிக்க மாட்டார். ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் அங்கே ஆதாமாவா பாவம் செய்த தேவனே தெரியுமோ தெரியாது இல்ல உங்களை தான் கேட்கிறேன். இவன் மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆதாம் பாவம் செய்தது பணம் சாப்பிட்டது தேவனுக்கு தெரியுமா தெரியாது? ஆதாம் சொன்ன அப்புறம் தான் தெரியுமா முதல்ல தெரியுமா? அவன் வந்து கேட்டவர் தேவன் அவன் மனம் திரும்ப வேண்டும். அதே போல தேவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் தேவன் திட்டமும் தெளிவுமா எங்களுடைய இதயத்தில் ஒரு காரியம் எங்களை புறச்சூழல் சாதகம் அமைய அது வேற பிரச்சனை. ஆனா கர்த்தர் எங்களோட பேச வேண்டும், கர்த்தர் எங்களோட இடப்பட வேண்டும். இல்லையே சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு இப்படித்தான் நாங்கள் எங்களுடைய மாமிசத்தில் எழுப்புறத கர்த்தருடைய முடிவை எடுத்து இந்த கிறிஸ்தவத்துக்கு அவமானம் எங்களுக்கு அவமானமா போயிருக்கு.
ஏன் அந்த காரியத்தை சொல்றேன்? விசுவாசத்துல நாங்கள் எடுக்கிறோம் என்று தேவனுடைய வார்த்தை எங்களோட நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுதோ அந்த வேதத்தை இன்னைக்கு அநேகர் ஜெபத்துக்கு அதிக நேரம் கொடுக்கிறோம், பைபிள் வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. பைபிளை வாசித்து அந்த வசனங்களை தியானிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு சிலர் என்ன கேட்கிறார், தியானிக்கிறா என்ன பிரதர்? பைபிளை வாசித்து தியானிக்கிறதா என்ன பிரதர் கேட்கிறார்கள். என்னட்டு கேட்டாக்க இங்க இருக்கிறாங்க. என்ன சொல்லணும்னா பைபிளை வாசித்து தியானிக்கிறதுன்றது நான் எப்பொழுதும் அதுக்கு கொடுக்கிற விளக்கம் மனமலன்னு சாப்பிட்டுட்டு இடம் வைக்கிற மாதிரி அந்த வசனத்தை அந்த நாள் முழுவதும் இவங்களோட சிந்தையில வைத்து தியானிக்கும் பொழுதுதான் தேவனை குறித்தும் அங்கே திரியேக தேவனை குறித்த வசனம் என்றால் அதை எடுத்து நாங்கள் அந்த வசனங்களை குறித்து தியானிக்க வேண்டியது. பரிசுத்தாவியானவருக்கு என்னத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவுக்கு என்னத்தை சொல்லியிருக்கு, பிதாவுக்கு என்னத்தை சொல்லியிருக்கு. அதுபோல சில வேளையில திருச்சபையை குறித்தா நீங்க திருச்சபையை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு. பவுல் எழுதின எல்லா கடிதங்களும் 14 கடிதங்களிலும் திருச்சபைக்குரிய விளக்கங்கள் இருக்கிற அது யாரும் இது பார்க்க வேண்டியது என்ன. ரோமருக்கு எழுதின கடிதத்தை நீங்கள் எடுத்தீர்கள், விளையாட்டு சொல்றேன். ரோமர் முதல் 4 அதிகாரமும் புரஜாதிகாரங்கள் எழுதப்பட்ட கடிதம். அப்ப அதை எடுத்து பார்க்க வரும். ஏன் பவுல் அதை எழுதுகிறார்கள்? 5ஆம் அதிகாரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அங்கே பவுல் என்னத்தை கொண்டு வருகிறார்களா, அங்கே ரட்சிக்கப்பட்டு விருத்த சேதனம் விசுவாச பிரமாணம் வரைகிறவர்களுக்கு கொடுக்கிற விளக்கம். ஏன்னா தூதர்களுடைய சபைக்கு இருக்கிறோட புரஜாதிகார ரோமரும் இருக்கிறவடைய கொடுக்கிற. அப்ப அப்படி வசனத்தை வாசித்து அந்த வசனங்கள்ல இருந்து சத்தியத்தை எடுத்து நாங்கள் விசுவாசிக்க வரும். அப்படி ஒரு வசனத்தை எடுக்க. இப்ப உதாரணத்துக்கு ஆபிரகாமுக்கு 4:18 நான் வாசித்த வசனத்தை சொல்றேன். அவன் விசுவாசிக்க நம்புவதற்கு ஏதுவில்லாமல் எத்தனை வேலை அந்த சம்பவம் நடந்தது. ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பினான் என்று என்ன பிள்ளை பெற பலன் இல்லையே இல்லாது இருந்தது. எத்தனை வேலை நடந்தது. ஈசாக்கு பிறகு ஆபிரகாமுக்கு எத்தனை வேலை. அப்ப ஆபிரகாம் ஒரு இயற்கைக்கு மேலான காரியத்தை தான் அந்த வாக்கு தத்துவத்தை எடுத்தது. விளக்க நான் சொல்றேன். அப்ப இந்த வசனத்தை எடுத்து நாங்கள் பிள்ளை பெறுகிறதுக்கு பிள்ளை தேவைக்கு அப்படி ஜெபிக்கலாம். ஏன்னா அது ஒரு இயற்கைக்கு வேண்டாம், அவர்களுக்கு அது நடக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனா எங்களுக்கு அதுக்கு ஏற்ற வயது அதுக்கேற்ற சரீர பிரகாரமான எல்லா காரியமும் இருக்கு. ஆனால் கர்த்தர் அதை எடுத்து ஜெபிக்க சொல்லி எங்களுக்கு அந்த ஊழியக்காரனோட ஒரு உன்னத்தில் வந்தால் ஜெபிக்கிறது பிழை வழியாவலை கொள்ளுது. இன்னைக்கு நாங்கள் இப்படித்தான் வசனங்களை வைத்து ஜெபித்து விசுவாசத்துல தோற்று போயிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு எந்த சந்தோஷம் கொடுக்கப்பட்ட முதல் நாங்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்க தெரியும். இதுக்குத்தான் நான் எப்பொழுதும் சொல்றது, புத்தகங்களை வாசிங்கள், ஆய்வு புத்தகங்கள் வேண்டும். இதற்கு நானும் ஏதோ பரிசுத்தாவியான அந்த நேரடி விளக்கத்தோட சொல்லவில்லை. புத்தகங்களை நீங்க வாசிக்க வேண்டும். வேதத்தை குறித்த அறிவை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். கர்த்தரை அறிகிற அறிவுன்றது வேதம் தான். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை தான் இயேசுவாய் வந்தவர். அந்த வார்த்தை அறியவன் என்ற பைபிளை தான் நாங்கள் வாசிக்கிறோம். அப்ப அந்த பைபிளுக்கு விளக்கம் தேவை. ஏன்னா நீங்க அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அந்த கந்தாகே மந்திரியினுடைய வேலைக்காரன் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வாங்கி கொண்டு போறான். அப்ப அந்த இடத்துல யார் அதை கவனிச்சது முதலாவது நீங்க சொல்லுங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் எத்தனை பிரசங்கங்கள் கூட நாங்கள் கேட்டிருக்கிறோம். வெளியில இருந்து வந்த பிரசங்கங்கள் இந்த சபையில் செய்திருக்கிறார்கள், நாங்களும் செய்திருக்கிறோம். ஆறாவது முதல் கவனிச்சது அந்த கந்தாகே மந்திரியின் அந்த வேலைக்காரன் அந்த மந்திரி குதிரை வண்டியில் போயக்குள்ள வாசிச்சது யார் முதல் கவனிச்சது? அவரோட சொல்லுங்க சொன்னது தேவன் தான் கவனிச்சார். அதனாலதான் சேர்த்தார் அவன் வாசிக்கிறார். அப்ப நாங்கள் வேதம் வாசிக்க துவக்கும் பொழுது தேவன் கவனிக்கிறார். அப்ப இந்த தெளிவங்களுக்கு இருக்க வரும். அங்கே அந்த மந்திரி வாசிக்கும் பொழுது அங்கே உடனடியாக பிலிப்புவை கொண்டு அதிகாரம் சேர்த்து பிலிப்பு அவன் விளங்கப்படுத்துறான். அந்த அதிகாரம் விளங்கப்படுத்தும் அவன் கேட்கிறான், தண்ணியும் இருக்கு நானும் வாய்க்குமா இருக்கு, ஏன் ஞானசானம் இருக்கு. அந்த சம்பவம் முடிஞ்சோட 2 பேரும் காணி. அதுக்கு பிறகு அந்த மந்திரியே பேசுற காணி விளக்க சொல்றது. அப்ப பைபிளை நாங்கள் வாசிக்க துவங்கும் பொழுது தேவன் அதை காணுகிறார். ஆனால் நாங்கள் எங்களுடைய அந்த என்னன்னு சொல்ற பரிசுத்தாவியுடைய உதவியோடு தேவனுடைய வெளிச்சத்தில் அதை பார்க்க தெரிய வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது வார்த்தை எங்களுக்கு நேராக வரும் பொழுது அந்த வார்த்தையை தான் நாங்கள் பிடித்து வச்சு ஜெபிக்க வேண்டும், செயல்பட வேண்டும். இன்றைக்கு ஏன்னா எங்களுக்கு ஆரோ சொல்ற காரியங்களை எடுத்து வச்சு நாங்கள் ஜெபிக்கிறதுனாலே சில வேளை நாங்கள் தோத்து போயிடலாம். ஆனா அன்றைக்கு அவனுக்கு பிடிப்பு போய் சேராமல் இருந்தா அவனுடைய ரட்சிப்பின் காரியம் எப்படி இருந்திருக்கும். அப்ப இன்றைக்கு நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவன் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நூற்றாண்டிலும் வல்லமுள்ள தேவ மனுஷனாக நிரூபிக்கப்பட்ட எப்படி என்றால் எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களை நடத்தினவர்களுடைய நடத்தை கவனித்து முடிவை பார்த்து பின்பற்றுங்கள். இப்ப நானத்துல வசனத்தை போதிக்கிறத பார்த்து என்ன பின்பற்றாதீங்க.
நான் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை நம்பிக்கையை பார்த்து என்ன பின்பற்றுங்க. விளங்க நான் சொல்றேன். நான் போதிக்கிற இந்த அதிகாரம் ஆக்ரோஷத்தை பார்த்து பின்பற்றாதீங்க. நான் இந்த போதித்த வசனத்துக்கு எப்படி கர்த்தரை பின்பற்றுகிறேன் என்று பார்த்து அதுதான் என்னோட முடிவை பார்த்து. இந்த கரையார் அப்படி பார்க்கிறேன், இன்னைக்கு அப்படி செய்தவங்க எத்தனையோ பேர் விழுந்து போனதே. அதுதான் முக்கியம். முடிவை பார்த்து அவளை பின்பற்றுங்கள் என்றால் நான் சொல்ற சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் அங்கே என்ன சொல்ற வேத விளக்கம் எழுதினார், கொமெண்ட்ரி சொல்றார், அப்படிப்பட்ட புத்தகம் எழுதினோட வாழ்ந்த முதல் ஆராய்ந்து பாருங்கள். வில்லியம் மெக்டொனால்ட் ஒரு தேவமனுஷன் இருக்கிறார். அவர் அநேக விளக்க ஒரு புத்தகங்கள் வந்திருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை முதல் ஆராய்ந்து பாருங்கள். அவரை குறித்து அவர் எப்படிப்பட்டவர், அவர் இந்த காலத்தில் இந்த நூற்றாண்டிலே வாழ்ந்தார், எப்படி அவர் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த ஆராய்ந்து அதுக்கு பிறகு சரியா வாழ்ந்திருக்கிறாருன்னா அவருடைய புத்தகங்கள் விழுகிறார். எங்களுக்கு முன்னால வாழ்ந்து கடந்து போனவர் 2018 அவர் மறைச்சவர் 100 வயது. அப்ப அவருடைய வாழ்க்கை கவனித்து பாருங்கள், அவருடைய ஊழிய பின்னணியை கவனித்து பாருங்கள். அது சரியா எங்களுக்கு இருந்தால் அவருடைய சரித்திர புத்தகங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்பதான் பைபிளில் உள்ள வசனங்களை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். எத்தனையோ காரியங்களுக்கு எல்லாம் நாங்கள் காசு செலவழிக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஏனென்றா அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையிலே எங்களுக்கு இருக்கிற அலட்சிய போக்கு. நீங்க ஏற்றுக்கொண்டாலும் நான் என்னுடைய சமூக என்னுடைய குடும்பத்தோடு தான் நான் நினைக்கிறேன். எங்களுக்கு இருக்கிற அலட்சிய போக்கு. ஆனால் தேவனுடைய ஒரு காரியம் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த காலத்திலே அங்கே தெசலோனிக்கேயர் எழுதப்பட்டிருக்கிறது, பொய்யாத அற்புதத்தினாலே சாத்தானாலும் கிரியை வெளிப்படுத்துவான் இருக்குது. பைபிளில் இருக்கு, நான் வேறு சொல்லி. ஆனால் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இருந்தால் மெய்யான சத்தியம் என்னுடைய சிந்தைகளே என்னுடைய வாழ்க்கைகளே இருக்க வேண்டும். பொய்யானதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இருந்தால் அங்கே மெய்யான சத்தியம் எங்களுக்கு இருந்தால் தான் பொய்யானதை நான் புரிந்து கொள்ள முடியும். அதான் அன்றைக்கு போன ஒரு தேவ ஊழியக்காரன் சொன்னார், அமெரிக்கா தேசத்திலேயே ஒரு பேங்குக்கு வேலைக்கு போகுதுன்னா முதல்ல அவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட நல்ல தாளை கொடுப்பார்களாம். காசு கள்ளக்காசு முடிக்கிறது நல்ல தாளை கொடுத்ததை செய்ய சொல்லி போட்டு வேந்திர குறிப்பிட்ட நாளை பிறகு நல்ல காசுக்கு 2 கள்ள காசை வச்சு கொடுக்குறாரு. இது உண்மையாக நடக்கிற சம்பவம். ஏனென்றா அவர் நல்ல காசு தொட்டு அவருக்கு அந்த நல்ல காசு தெரிஞ்சபடியா இப்பொழுது 2 கள்ள காசு வேறு பிடிப்ப டப்பல். அப்ப இன்னைக்கு நாங்கள் சரியான சத்தியத்தை கிறிஸ்தவ இன்னைக்கு விசாச குறித்தும் அந்த போதனை இந்த அது சொல்லி கொண்டிருக்க வேண்டிய நேரம் இது இல்லை. சரியான சத்தியத்தை நாங்கள் கூட மக்களுக்கு சொல்லி சரியான சத்தியத்திலே நாங்கள் வளர்ந்தமா இருந்தால் அவளுக்கு பிள்ளையான சத்தியம் தெரியும். இதுக்கு நாங்கள் இதுக்கு ஒரு முறை இது பிள்ளை அது பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு இது தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை உருக்குறதற்காக பிசாசு செய்கிற காரியம். ஆனால் அதுக்கு காரணம் என்ன? இதில் இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் பூமியிலே பார்க்கிறவர்களா இருக்கலாம், இதிலே இருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களை வளர்த்துக் கொள்ள வேதத்தின் சத்தியங்களை அறிவதற்கு எங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் அங்கே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் சத்தியத்தை அறிந்து கொள்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆங்காங்கே தேவன் நேரடியாக பேசின சத்தத்தை தான் அவர் கேட்டார். நீங்க வேதத்தில் பார்க்கலாம், அங்கே ஆதியாகமத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் ஆங்காங்கே தேவன் ஆனால் அவர் அந்த சத்தத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு என்ன இருந்தார் சொல்லுங்க. தேவனோட உறவு என்ன இது பேசுறவர் யாருன்னு கேட்கத்தக்கதான். அப்ப எங்களோட வாழ்க்கையிலே தேவனோட உறவுன்னு சொல்றது முதலாவது வார்த்தை தான். என்னட்ட நீங்க கேட்பீங்கன்னா முதலாவது வார்த்தை. நான் ஜெபத்தை குறைத்து கேட்கிறோம், நான் ஜெபிக்கிறேன்னா நீங்க பார்த்துருக்கீங்க. ஆனா முதலாவது வார்த்தை நான் கேட்கிறேன். உங்கள்ட்ட ஒரு கேள்வி முடிக்கிறதுக்கு முன்னாடி, யோசேப்பின் ஒரு ஜெபம் ஒன்று எனக்கு பைபிள் எடுத்து தருவீங்களா? யாராவது எகிப்தில பாவத்தை குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு ஜெயில போன யோசேப்பின் ஜெபம் ஒன்று எனக்கு யாராவது எடுத்து தருவீங்களா? உங்கள்ட்ட எனக்கு நான் ஒரு நாளும் யோசேப்பின் ஜெபத்தை காணேன். இல்லையாண்டு நான் வாசித்த அளவுக்கு யோசேப்பின் ஜெபத்தை நான் காணவில்லை. யாராவது எடுத்து தருவீர்கள்? ஆனால் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லி கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நான் சொல்றேன், யோசேப்பின் ஜெபம் நான் காணவில்லை பைபிள்ல. இல்லையாண்டு நான் சொல்றேன். யாராவது இருந்தால் எனக்கு எடுத்துட்டாங்கோ. ஆனால் வேணுண்டா இன்னைக்கு நாங்கள் எத்தனையோ ஜெபங்களை குறித்த பிரசங்கள் ஜெபங்களை குறித்த காரியங்களை கேட்கிறோம். ஜெபத்துக்கு ஆனால் யோசேப்பின் ஜெபம் நான் இவ்வளவு தூரம் வாசித்து ஏன்னா யோசேப்பை குறித்து எந்த ஒரு பகுதி வந்தாலும் நான் அதிகமாக நேசித்து வாசிக்கிறேன். அவன் ஒரே ஒரு குணம், அந்த சகோதரர்கள் கடைசி 50ஆம் அதிகாரத்தில் அந்த சொன்ன பொழுது அவன் அழுதான் என்று இருக்குதுன்னா அவன் செய்த துரோகம் கொஞ்சம் நஞ்சம் அவனுக்கு. அவன் அழுதான் என்று அவ்வளவு அவனோட மன்னிப்பின் மேன்மை தெரியுதாங்க. அந்த யோசேப்பின் ஜெபம் ஒன்று நான் பார்க்க இந்த பைபிள். ஏன் நான் சொல்றேன்னா அங்கே யோசேப்பு கர்த்தரோடு யோசேப்போடு கர்த்தர் இருந்ததுன்னு சொல்லப்படுது. ஏன்னா அவனோட வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக சரியா இருந்ததுனாலே தேவன் அவனோடு இருந்தான். தேவனை அவன் அதை விட அவன் தேவனை சரியா அறிந்திருந்தான். நாங்கள் தேவனை அறிய
செய்ய வேணுமா இருந்தால் இந்த வார்த்தை விசுவாசத்தில் இந்த வார்த்தைகளை நாங்கள் அதிகமாக இந்த வார்த்தைகளுக்குரிய அங்கே நாங்கள் இந்த வார்த்தைகளை வாசித்து விளங்காவிட்டால் விளங்கக்கூடிய வேத ஆராய்ச்சி புத்தகங்கள் எடுத்து ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் நாங்கள் இந்த சபையில ஊழியக்காரராக எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு முன்பாக இருந்து தவறான சத்தியங்களை ஏதோ ஒரு வழியிலே கொண்டு வந்து சபைகள் மோசமாய் போற சூழ்நிலையிலே நானும் உங்களுடைய சபையை போகக்கூடாது. அதை விட ஒரு காரியத்தை உங்களுக்கு எப்பொழுதும் நான் அழுத்தி சொல்றேன், இன்றைக்கு சொல்றேன். அடுத்த என்னுடைய சந்ததி போன முறை நான் கணக்கெட்டு முறையிலே சொன்னேன், இத்தனை ஜனங்கள் 80 பேர் எகிப்துக்கு போனார்கள். 430 வருஷத்துக்கு பேர 32 லட்சம் பேர் திரும்பி வந்தார்கள் என்று. இன்றைக்கு எங்களுடைய சபையிலே 65க்கும் 80க்கும் விடப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா இன்னும் ஒரு ஆண்டவர் வருகை 50 வருஷம் தாமதிக்குமா இருந்தால் அவங்க எல்லாரும் மூலமும் எத்தனையோ லட்சம் ஜனங்கள் இந்த இடத்துல பெருக முடியும். ஆனால் அதுக்கு நாங்கள் அத்திகாரம் போட வேண்டும். ஏன்னா யோசேப்பு அங்கே ஒரு காரியம் சொன்னால், நீங்கள் நிச்சயமாக இந்த எகிப்தை விட்டு போவீர்கள், போகும்பொழுது என்னுடைய எலும்பை காணாமல் கொண்டு போங்கள். அவ்வளவு ஒரு விசுவாசத்தோடு மரித்தார். இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எங்களுடைய சந்ததிக்குரிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நாங்கள் விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும். அடுத்ததாக நம்புவர். இன்றைக்கு பிரான்சினுடைய சூழ்நிலையிலே நாங்கள் ஒரு காரியம் செய்வது கஷ்டம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் எங்களுடைய இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். நாங்கள் ஒவ்வொரு இருதயத்தை திறந்து செயல்பட்டால் கர்த்தர் கிரியை செய்வார். எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து கேட்ட வார்த்தைகளை அவனுக்கு முன்பாக வைத்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். உண்மையிலே ஆபிரகாம் நம்புவதற்கு எதுவில்லாதிருந்தும் அங்கே விசுவாசித்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாம் ஆபிரகாமுடைய சூழ்நிலையிலே எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதே நேரத்திலே அந்த இசைக்கியா ராஜாவுடைய காலத்திலே நடந்த சம்பவத்தை தான் இதை நாங்கள் அதிகமாக பார்த்தோம். உண்மையிலே அந்த உரையாடலிலே பிசாசனுடைய திட்டமாக இருந்த அசீரியா ராஜாவுடைய காரியங்களுக்கு இசைக்கியா ராஜா பதில் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. ஆனால் அவன் தேவ சமூகத்திலே அங்கே அவன் சொன்ன காரியங்களை கொண்டு வந்த பொழுது தேவன் சொன்னார், உன்னை அல்ல அவன் பண்ணின எல்லா அந்த தூசிப்பை நான் கேட்டேன், அவனுடைய வார்த்தைக்கு நீ பயப்படாதே. எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் வருமாயிருந்தால் நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் தேவ சமூகத்திலே தைரியமாய் போகும் பொழுது அங்கே தேவனுடைய கிருபை பெறுகிறதாக இருக்கிறது. நாங்கள் இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்திலே குண்டி போயிருந்தாலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர்களுடைய வாழ்விலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஒரு அனல் மூட்டி எழுப்பி கர்த்தாவே நாங்கள் இன்னும் இந்த வருகிற நாட்களில் இந்த சூழ்நிலைகளிலே கர்த்தாவே உம்மிலும் உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் பெருகி கர்த்தாவே விசுவாசத்திலே வளரவும் பலப்படவும் தைரியப்படவும் ஆண்டவர்களை கிருபை செய்வீராக. எங்களையும் எங்கள் சபை மக்களை ஒவ்வொருவரையும் இந்த சூழ்நிலையிலிருந்து பார்க்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதில் இருக்கிற நாங்கள் யாரும் ஆண்டவரே விசுவாசத்திலே சோர்ந்து விசுவாசத்திலே கூனி போகாதபடி ஆண்டவரே இன்னும் நாங்கள் பலப்படத்தக்கதாய் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் எங்கள் வாழ்வை விட்டுக் கொடுக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.